தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்றுலேருந்து ஒரு பரபரப்பான செய்தி கேட்கறது கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்குது, அதே சமயம் இவ்வளவு கேவலமா போகுமா அப்படிங்கிறது கூட தெரியல. அதாவது நாம் தமிழரும் தாவேக்காவும் கூட்டணி சேரப்போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் வேற எதுவும் செய்தி கிடைக்கலையா? இல்லை ஏதாவது ஒன்று டிஆர்பிக்காக எதையாவது பேசணும்னு பேசுகிறாங்களான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒருவேளை நடக்குமாயின் விஜய் வேணா கேட்கலாம் அண்ணன்கிட்ட, அது வேணா நடந்திருக்கலாம். ஆனால் நாத்தாக்காவும் தாவேக்காவும் கூட்டணி சேருமா அப்படின்னா அண்ணன் பாணியில சொல்லணும்னா வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனால அப்படின்னா முற்று முழுவதுமா தத்துவமோ கொள்கையோ இனி சேர போறதே இல்லை அப்படிங்கிறத பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முடிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கு முன்னால கூட ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விதத்துல அந்த மாதிரி சேர்ந்து செயல்படுறதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருந்துச்சு. ஆனா என்னைக்கு பெரியார் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. ஏன் சொல்றோம் அப்படின்னா அண்ணன் சொல்றது திராவிட தேசிய கட்சிகளோடு கூட்டு இல்லை, இதற்கு முன்னால் ஆண்ட எந்த கட்சிகளோடும் கூட்டு இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவுபட சொல்லி அதை சித்தாந்தமா வச்சு போயிட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படி இருக்கிறப்ப இப்ப நீங்க கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு சொல்லி தாவேக்காவோட அரசியலை மாத்திரலாம். நீங்க அதுக்கு முன்னால இருந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடு இன்னைக்கு இருக்குதான்னா இல்ல. இப்ப எடப்பாடிய நீங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. கரூர் சம்பவம், அந்த சம்பவங்களை எல்லாம் ஒட்டி அவருடைய கூட்டம் நடக்குது. அதுக்கு முன்னால அந்த கூட்டத்துல ஒருத்தர் தாவேக்கா கொடியை கொண்டு வந்து ஆற்றாப்ல அந்த கூட்டத்துக்குள்ள அதை மகிழ்வாக எடுத்துக்கொண்டு அதை அவருக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் சிக்னலா எடுத்துக்கிட்டு எடப்பாடி பேசினார். இன்னைக்கு பேசுவாரா? இவ்வளவு எதுக்குங்க? கரூர் துயரம் முடிஞ்சதற்கு பிறகு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் எடுத்த ஸ்டாண்ட் என்ன, அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? விஜய் மீது எந்த தப்பும் இல்ல, விஜய் தவறே செய்யல, இது நடப்பது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. அது எதற்காக கொண்டு போனாங்க? விஜய் நம்ம கிட்ட கூட்டணிக்கு வந்துருவாரு, இந்த தற்கொலை கூட்டத்தை வச்சு நமக்கு கொஞ்சம் வாக்கு வங்கி கூடும், நம்ம விஜய பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா அதிமுகவுடைய நிலைப்பாடு. அதனாலதான் கடைசி வரைக்கும் எடப்பாடி வாயை திறக்கல. ஆனா இப்ப திறந்துட்டார். இப்ப இன்றைக்கு என்ன சொல்றாரு? அந்த 41 பேருடைய உயிர் அவருக்கு துயரத்தை கொடுக்குதுங்கிறார். ஏன் அன்னைக்கு கொடுக்கலையா? அப்ப அன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சா? இறந்தவர்களை பற்றி பேசுற எடப்பாடி அன்னைக்கு விஜய் மீது தவறில்லை அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக எடப்பாடியும் அண்ணாமலையும் எல்லாரும் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு நிலவரம் என்ன வருதுன்னா இன்னைக்குதான் அவங்களுக்கு துயரமே வருதுங்கிற இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. இப்ப வேட்பாளர் 234 பேரை பூர்த்தி செய்ய முடியுமா தாவேக்கா? அதுல நடக்கக்கூடிய முரண்களை பகைகளை எல்லாம் சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி ஓடிட்டு இருக்கு. தாவேக்கா இந்த தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை, தேர்தலை புறக்கணிப்பாங்க, இந்த தேர்தலை அவங்க கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பல செய்திகள் உலாவிட்டு இருக்கிறப்ப திடீர்னு விஜய் அண்ணன் சீமானிடம் பேசினார். கூட்டணி இதே ஒரு பயங்கரமான ஒரு நிலைக்கு மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கவே முடியாதுங்க. என்ன தத்துவம் இருக்கு, என்ன கொள்கை இருக்குன்னு. அதாவது இந்த விக்கிரவாண்டியுடைய மாநாடு நடச்சின முதல் மாநாடு, அதற்கு முன்றதாகவாவது ஏதாவது ஒரு விதத்துல ஏத்துக்கக்கூடிய விதத்துல விஜய்க்காக ஒரு தமிழன் வரட்டும், போட்டி நீயா நானான்னு பாத்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம போயிருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு பெரியாரை கொள்கை தலைவன் சொல்லியாச்சோ, திராவிடமும் தேசியம் என் இரு கண்கள்னு சொல்லியாச்சோ, அந்த லொல்லக்கண்ணு அந்த அந்த ஒன்றரை கண்ணு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப எடப்பாடி இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த கூட்டணி பிரதானமாக பேசப்படுகிற கூட்டணியா இருக்கு. அப்படியே இருந்தா கூட திமுகவுடைய அந்த கூட்டணி அப்படிங்கிறது தடுமாற்றமான கூட்டணியா தான் இருக்கு. ஏனென்றால் திடீரென ராகுல் காந்தியை கனிமொழி சந்திக்கிறாங்க. கனிமொழியும் ராகுல் காந்தியும் சந்திச்சதை எடப்பாடி விமர்சனம் பண்றாரு. அந்த விமர்சனம் எப்படி இருக்குதுன்னா காங்கிரசிடம் கெஞ்சும் திமுக அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, படக்குன்னு திடீர்னு இவர் எங்க இருந்தாருன்னே தெரியல, ப. சிதம்பரம் வர்றாப்புல உள்ள சீனுக்குள்ள. ஏன் நீங்க எல்லாம் காலில் விழுகலையா? என்ன காங்கிரஸ் திமுக கெஞ்சலுங்கிறீங்க, திமுக காங்கிரஸ் கெஞ்சலுங்கிறீங்க, நீங்க எல்லாம் காலில் விழுந்ததை மறந்துடுவோமா அப்படின்னு ப. சிதம்பரம் சொல்றாரு. ப. சிதம்பரம் கடந்த 4 வருடங்களா எங்க போயிருந்தான்னு தெரியல. நாடாளுமன்ற தேர்தலில் கூட பெருசா ஆள் இங்க வரல. எப்பயுமே பாருங்க
ஆட்சியில இருந்தா அவர் அமைச்சரா இருப்பாரு, பரபரப்பா இருப்பாரு மத்தியில. அப்படி இல்லை அப்படின்னா சைலண்ட் ஆயிடுவார், சைலண்ட் மோடுக்கு போயிடுவார், வைப்ரேஷன்ல கூட இருக்க மாட்டார், சைலண்ட் மோடுக்கு போயிடுவார். ஆனா சரியா பாருங்க, ஒவ்வொரு தேர்தல் நடந்தா மட்டும் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஏதோ பெரிய ஒரு அரசியல் நிபுணர் மாதிரி வந்து இறங்குவார். அப்படிதான் இப்ப எடப்பாடி விமர்சனம் பண்ணியிருக்காரு. எடப்பாடி ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா சிதம்பரம் அவர்களே இவ்வளவு நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு ஒத்த கேள்வியோட முடிச்சிருந்திருக்கலாம். இது எப்பயுமே சிதம்பரத்துடைய இது அரசியல், அவருடைய அரசியலே இதுதான். தேர்தல் அப்ப மட்டும்தான் வருவாரு, பேசுவாரு, விமர்சனம் பண்ணுவாரு. அதற்கப்புறம் யாரை பத்தி விமர்சனம் பண்ண மாட்டாரு, யாருக்காகவும் பேச மாட்டாரு, சொந்த தொகுதிக்காக கூட பேச மாட்டார். இதுதான் நடந்திருக்கிறது. இதுல புதுசா இன்னொரு ரூட்டு கொடுக்குறாங்க. இப்ப எப்படின்னா அண்ணன் சீமான் விஜய் ராமதாஸ் கூட்டணி அப்படிங்கிறாங்க. ராமதாஸ் விஜயோடைய கூட்டணியா, விஜய் ஆதரிப்பாரா? கிட்டத்தட்ட ரஜினி செஞ்ச எல்லா சேட்டையும் விஜயும் பண்ணியிருக்காரு. சிகரெட் குடிக்கிறதா இருக்கட்டும், சரக்கு அடிக்கிற மாதிரி காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ரஜினியை எதிர்த்த ராமதாஸ் இப்ப விஜய் மட்டும் ஏற்பாரா? ரஜினி இதே போல அரசியலுக்கு வரும்போது எதிர்த்த ராமதாஸ் இப்ப அதை ஏற்றுக்கொண்டு இப்ப விஜய்க்கு ஆதரவாக, திரையுலக பிரபலத்துக்கு ஆதரவாக நிற்பாரா அப்படின்னால கேள்வி இருந்தாலும் என்னத்தையாவது ஒன்ன பேசணும்னு சீமான் விஜய் ராமதாஸ் கூட்டணி அப்படிங்கிறார். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தத்துவார்த்தமா கொள்கையா சித்தாந்தமா தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெரியாரை தூக்கி பிடித்த விஜய் பெரியாரை புறக்கணிப்பாரா? அந்த 5 கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தரை கட் பண்றம்பா, வெட்டி விடுறம்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப அதே நிலைமை தானே அண்ணன் சீமானுக்கும். வெறும் வெற்றி தோல்வி, வெறும் சீட்டு கணக்கு, வெறும் ஓட்டு கணக்குக்காக கட்சி நடத்துறதா இருந்தா நாம் தமிழர் கட்சி தொடக்க தேர்தல்ல நின்னுச்சு பாருங்க 2016ல, அப்பயே போயிருந்திருக்கலாமே. 1.1 வாங்கிட்டோம், ஐயோ இவ்வளவு பெரிய தோல்வியாகி போச்சே அப்படின்னு அடுத்த தேர்தலில் கூட கூட்டணிக்கு போயிருந்திருக்கலாமே. இல்லையே, தொடர்ச்சியான ஏறுமுகம், அந்த நம்பிக்கை, என் மக்கள் மீது கொண்ட நம்பிக்கை இன்னைக்கு இதுவரைக்கும் இழுத்துட்டு போகுது. அப்படி இருக்கும்போது எப்படி ஐயா சமரசம் பண்ணுவார் அவரு? திராவிட தேசிய கட்சிகளோட சமரசம் செய்யாதவர், கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்டு ஒரு கண்ணு தமிழ் தேசியம் இன்னொரு கண்ணு திராவிடம் சொல்ற ஆள் கூட எந்த விதத்தில் ஏற்க முடியாதுல்ல. என் மாவீரர் நாளுக்கு வீர வணக்கம் செலுத்தினாரா விஜய்? தலைவர் பிரபாகரன் அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கிறாரா? உங்க கொள்கை தலைவர்கள்ல நீங்கள் பிரபாகரன் அப்படின்னு உச்சரிச்சிருக்கீங்களா? அப்ப எது ஒன்றிலையுமே சமமாகாத, சமரசமாக முடியாத கொள்கைகளை வச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட எந்த நாளும் கூட்டணி கிடையாது. பிரம்மாண்டமா இருக்கிற அரை நூற்றாண்டுகளுக்கு மேல இருக்கிற அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதாவையே எதிர்த்து அரசியல் காண்கிற சமரசமாகாத நாம் தமிழர் கட்சி கேவலம் தமிழக வெற்றி கழகத்தோட போய் கூட்டணி வச்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பல பிரச்சனைகள் ஓடலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் 3 பேரும் சேர்ந்து நின்னாங்க. இப்ப பார்த்தா 3 பேரும் 3 கட்சியில போய் நிக்கிற மாதிரி போய் நிக்கிறாங்க. இதுல திடீர்னு பார்த்தா டிடிவி எடப்பாடி கிட்ட பேசினாரா, எப்படியாவது ஓபிஎஸ் ஏத்துக்கோம்னு. ஓபிஎஸ் நிராகரிக்கிறாரு இபிஎஸ் அப்படின்னு. இப்ப ஓபிஎஸ் உடைய நிலைமை என்னன்னு தெரியாம அதால பாதாளத்தில் தேமுதிக மாதிரி ஓபிஎஸ் நிக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு அவர் திமுகவுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு போயிடணும். இது ஒண்ணுதான் அவருக்கான வாய்ப்பா இருக்குது. கொள்கை ரீதியா, தத்துவார்த்த ரீதியா அவர் எப்படிப்பட்ட முடிவை எடுக்க போறாருன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு 90% அவர் பாரதிய ஜனதாவுக்கு போவதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் பாரதிய ஜனதாவினுடைய ஆதி மகன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய விஷயங்களை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆளை, ஒரு பவர்ல இருக்கிற ஆளை நேர தூக்குனாங்க அப்படின்னா அது ஓபிஎஸ் தான் பாரதிய ஜனதா தூக்குச்சுன்னு சொல்லலாம். உண்மையாகவே அந்த நன்றி இருந்துச்சு அப்படின்னா பாரதிய ஜனதா அதை இணைச்சுக்குவாங்க. இல்ல வந்தா சிக்கலு, இபிஎஸ் அதை எதிர்ப்பாரு, இபிஎஸ்க்கு பிடிக்காது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேரா திமுக போய் சேர்றதா நடக்குமே தவிர, இது ரெண்ட தவிர நான் பலாப்பழத்தில் நிக்கிறேன், நான் அண்ணாச்சி பழத்தில் நிக்கிறேன் அப்படின்லாம் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மொத்தத்துல இந்த கூட்டணி, இந்த குழப்பங்கள் இன்னும் 2-3 வாரங்கள்ல தெளிவாயிரும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து. இருந்தாலும் இந்த கூட்டணி என்பது நாம் மீண்டும் சொல்லுகிறோம், இது கூட்டணி கிடையாது, கூட்டு களவாணித்தனம். கொள்கையில முரண்பட்டிருப்பாங்க, சித்தாந்தத்துல முரண்பட்டிருப்பாங்க, தத்துவ ரீதியா முரண்பட்டிருப்பாங்க. ஆனாலும் நாங்கெல்லாம் சேர்ந்து நிக்கிறோம்னு கையை பிடிச்சி தூக்கி நின்றுகிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க. இந்த ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு
என்றைக்கும் நாம் தமிழர் கட்சி போகவே போகாது.